When it's time to scale your business, it's time for Shopify. Get everything you need to grow the way you want. Like, all the way. Stack more sales with the best converting checkout on the planet. Track your cha-chings from every channel, right in one spot. And turn real-time reporting into big-time opportunities. Take your business to a whole new level. Switch to Shopify. Start your free trial today. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அவர் பூஜெல்லாம் போட்டாரு, படையில போட்டாரு. ஸோ எல்லாம் செஞ்சுட்டு அப்போ உள்ள பழைய வீட்டுல வந்து பின்னாடி வந்து எல்லார் வீட்டுக்கும் ஒரு கிணறு இருக்கும். ஸோ அங்க கடைசியா போயிட்டு அவர் சொன்னாரு, நான் போயிட்டு அங்க நான் போய் பேசிட்டு வரேன், அதுக்கிட்ட நேருக்கு நேர் நான் பேசிட்டு வந்து அப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பேசிட்டு வந்தாரு. சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சு எல்லாம் இது பண்ணி பேசிட்டு வந்தாரு. பேசுறதெல்லாம் நமக்கு விளங்குச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்துட்டு என்னோட அப்பா அம்மா ஒரு ஆளையா கூப்பிட்டு விசாரிச்சாரு. எப்படி உங்க மகன் உங்கள்கிட்ட சொன்னாங்க, உங்க கண்ணுக்கு தெரியுதா எல்லாம் விசாரிச்சாரு. கூட பிறந்தவங்களையும் அப்படிதான் கூப்பிட்டு விசாரிச்சாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுக்குலாம் இது வரைக்கும் எதுவுமே இருந்தது இல்லை, அக்கா மட்டும்தான் அப்படி பயப்படுறது எல்லாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு ஒரு கையில ஒரு முடிக்கயிறு போட்டாரு. அப்புறம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சாமி தாயத்து மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. சாமி மடியிலே வச்சுக்கணும், டெய்லி சாமி கும்பிடணும் எல்லாம். அப்ப எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த படையில போட்ட சாப்பாடை அவரே பிழைஞ்சு எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுத்துட்டு மீதி எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு செஞ்சு கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. போயிட்டதுக்கு அப்புறமும் அந்த சேவக்கோழிய வெளியே அந்த கிணறு கிட்ட போய் பேசினார்ல, பேசிட்டு அவங்களுக்கு வந்து காணிக்கை கொடுத்துதான் அவங்களை விரட்டணும் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு கிளம்பிட்டாரு. அவரும் அதோட போயிட்டாரு. ஒரு வாரம் எந்த ஒரு டிஸ்டர்பும் எனக்கு இல்ல. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனேன். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே? ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். பழைய லைஃப் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அவரு செஞ்சு கொடுத்த கையில கட்டின கயிறு சொந்தமா கல்வி விழுந்துச்சு. அந்த ஒரு தாய்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாருல சாமி மடியில வைக்க சொல்லி இடத்த விட்டு காண போயிடுச்சு. எங்கெங்கயும் தேடிட்டோம். அந்த ரூம்ல ஒரு கட்டில் இருக்கும், அது கடியில தேட்டோம், எவ்வளவோ தேட்டோம், கிடைக்கவே இல்லை. அப்ப அவர்கிட்ட சொன்னப்போ, பரவாயில்ல நான் இன்னொரு தடவை நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு டைம் சொல்லுவாரு. ஸோ அந்த டைமுக்கு நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லி விட்டாச்சு. அது போக போக அவர் வர்றதுக்குள்ள எனக்கு இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் அதே மாதிரி பழையபடி அதே டிஸ்டர்பன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவரும் இன்னும் வந்து செய்யல. அது ஒரு மாசம் தாண்டிருச்சு. ஒரு மாசம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் வந்து வேற ஆள் மூலியமா தெரிய வந்துச்சு. அவர் அடிபட்டு இறந்துட்டாரு அப்படி. ஐயோ, அதுக்கப்புறம் எங்களுக்கும் எங்க போய் பார்க்கணும் எதுவுமே தெரியல. இப்படியேதான் நாள் போயிட்டே இருந்துச்சு. அப்பா ரூம்ல படுத்து இருந்தவரே என்னோட பயம், நான் பயப்படுறேன்ட்டு அவரும் ஹால்ல படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து முதல்ல கதவு பக்கத்துலயே படுத்துட்டு இருந்தேன். அது ரொம்ப பயம் எடுத்தோடனே அப்பா பக்கத்துல படுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா பக்கத்திலேயே படுத்திருப்பேன். ரொம்ப பயம் எடுத்துச்சுன்னா அம்மா பக்கத்துல போய் உட்காந்து அம்மா கையை பிடிச்சி உட்காந்துக்குவேன். வெடிகால 5 மணி வரைக்கும் அப்படிதான் உட்காந்துருப்பேன். 5 மணிக்கு அப்புறம் தூங்குவேன். ஒரு 10 மணி வரைக்கும் தூங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து மத்தியான ஸ்கூல் Form 2 படிக்கும் போது வருஷம் ஓடிட்டே போச்சு. ஒரு 20 வயசு இருக்கும். அப்பெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண இருக்கும் போது அப்பாவோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட வேலை செய்வார், புதுசா வந்திருந்தார். அவர் வந்து இந்தோனேசியா. ஸோ அவரு சொன்னாரு, நான் வந்து பாக்குறேன். வீட்டுக்கு வந்திருந்தாரு. நார்மலி ஒரு 8:30 மணி டைம் நைட்டு வந்துட்டு ஒரு மெழுகுத்திரி கொளுத்தினாரு. தண்ணி ஒரு மங்குல தண்ணி எடுத்து வச்சிருந்தாரு. அதை வச்சு பார்க்கும் போது சொன்னாரு, இப்போ வந்து அந்த டைம் எனக்கு 20 வயசுல பார்க்கும் போது முதல்ல இருந்தது ஒரு ஆணு, 20 வயசுல பார்க்கும் போது இன்னொரு ஆணு இன்னொரு பொண்ணு. ஆனா அந்த 2 பேர் பூசா அந்த 2 பேர் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி இல்ல. ஒரு ஆணு ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா வந்தது. அப்பதான் 2 ஆண் ஒரு பெண்ணு டோட்டல். ஆமா, அப்ப புதுசா வந்தவங்க 2 பேர் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி இல்ல. நான் பேசி அவங்களை இது பண்ணவும் அவங்க நான் விட்டு போயிடுறேன், எங்களை அடைக்கலாம் வேண்டாம், எங்களை விட்டு போயிடுறேன், அந்த பொண்ணை விட்டு போயிடுறேன் அப்படி சொல்லிட்டாங்களாம். இந்த ஒரு ஆளு மட்டும்தான் ஆங்காரமா முடியவே முடியாது, நீ என்ன செஞ்சாலும் சரி முடியவே முடியாது, நான் விட்டு போக மாட்டேன், என் கூடையே நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அந்த ஒரு பிடிவாதத்துல தான் இருந்து. அப்புறமா அவரு அதுல இருந்து வெளியாகிட்டு அப்புறமா என்னை கூப்பிட்டு வச்சு என்கிட்ட மட்டும் ஃபேமிலியில எல்லாமே இருக்கும்போதே சொன்னாரு, நீ வந்து ரொம்ப பயப்படுற, சின்ன வயசுல இருந்து நீ ரொம்ப பயப்படுற, சின்னதா ஒரு சத்தம்னா பயம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற, உன்னோட பயம்தான் வந்து அதோட பலம், நீ பயப்பட அதுவும் உன்கிட்டதான் வர செய்யும், அதுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் நான் கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து தாம்பாள தட்டு தான் சாப்பாடு,
சில்வர் தட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு அந்த கோவலையும் சரி அது மங்கும். பின்னாடி கிச்சன்ல ஒரு சத்தம், இடிக்கிற சத்தமோ இல்ல கீழே விழுந்த சத்தம் கேட்டாலே நான் முதல்ல வெளியே வாசலுக்கு தான் ஓடுவேன் பயத்துல. சாப்பிடும் போதுவா இருந்தாலும் சரி, வாட்டி சாப்பிட்டு 2வது பசிச்சா கூட நான் போய் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஒண்டி போய் சாப்பாடு போடணும் அதுக்கு பயந்துட்டு போய் சாப்பிட மாட்டேன். ஒரே வாட்டி தான் சாப்பிடுவேன். அம்மாவை கூட கூட்டிட்டு போவேன், கை கழுவ மங்கு கழுவ. குளிக்கும் போதும் பாத்ரூம் வெளியே அம்மாவை நிக்க வச்சுதான் குளிப்பேன். அப்ப அவர் அதெல்லாம் சொல்லி காட்டினாரு, நீ அந்த மாதிரி இருக்க கூடாது, எதுவா இருந்தாலும் தனியா ஒண்டி நிக்கணும், தைரியமா நீ நிக்கதான் அது உன்னை விட்டு விலகும். நீ எகித்து பேசு, ஏசி திட்டு, விரட்டு, நீ அப்படி செய்ய உன்னை விட்டு போயிடும் அப்படின்னாரு அவரு சொல்லி. அப்ப நான் வந்து அந்த தைரியத்தை நான் உண்டாக்கிக்கல. கொஞ்ச நாள் போக போக அவரும் ஊருக்கு கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாள் போக அவர் சொன்னது ஞாபகம் வந்து நானா எகுத்து நிக்க ஆரம்பிச்சேன். அப்படி இருந்து 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 என்கிட்ட இருந்து அது வெளியாக்க ஆரம்பிச்சேன். டிஸ்டர்பன்ஸ் கம்மியாச்சு. கம்மியானுச்சு. பிரேக் பேசுவோம் கொஞ்ச நேரம்.